சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்ற தக்ஷன் பெருமிதத்தின் உச்சியில் தன்னை உயர்த்திக் கொண்டான். அவனுக்கு 1000 புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களை நோக்கி, சிருஷ்டித் தொழிலைச் செய்ய வேண்டிய தெய்வீக சக்தியைப் பெற ஈசனை தவம் புரியுங்கள் என்று தக்ஷன் கட்டளையிட்டான். அதன்படி அந்த 1000 புதல்வர்களும் மானச நதிக்கரைக்கு சென்று தீவிரமான தவத்தில் ஈடுபட்டனர். அந்த சமயத்தில் தெய்வரிஷி நாரதர் அவர்களது தவச்சாலைக்கு வந்தார். தக்ஷபுத்திரர்களை நோக்கி அவர், நீங்கள் சிருஷ்டி செய்ய பிறந்தவர்கள் அல்ல, மோக்ஷமே உங்களுக்குரிய உயர்ந்த இலக்கு என்று ஒரே வாக்கியத்தில் உபதேசம் செய்தார். அந்த வார்த்தைகளே போதும். 1000 புதல்வர்களும் சிருஷ்டித் தொழிலின் ஆசையைத் துறந்து மோக்ஷ மார்க்கத்தில் முழுமையாக மூழ்கினர். அவர்களது தவத்தில் திரு உள்ளம் கனிந்த ஈசன் தோன்றி பிறவா பெருவாழ்வை அவர்களுக்கு அருளி அந்தர்த்தியாமியானார். இந்தச் செய்தியை அறிந்த தக்ஷன் வெளிப்படையாக காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள் கடும் கோபத்தில் கொதித்தான். நாரதர் என் முழு திட்டத்தையும் சிதைத்துவிட்டார் என்று மனதிற்குள் புலம்பினான். இதனால் தளராத தக்ஷன் மீண்டும் மற்றொரு 1000 புதல்வர்களை சிருஷ்டித்தான். ஆனால் இம்முறையும் முன்பு போலவே நாரதர் வந்து அவர்களையும் மோக்ஷ மார்க்கத்திற்கே திருப்பிவிட்டார். புத்திரர்களால் சிருஷ்டி முடியவில்லை. அப்படியெனில் பெண்கள் மூலம் சிருஷ்டி. ஆனால் அந்த வழியில் ஒரு பேராபத்தான சாபம் காத்திருந்தது. மேலும் தெய்வீக கதைகளுக்காக டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.